ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டெப்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2016 ரிலீஸ் ஆன சாக்ரிஃபைஸ் என்ற ஒரு ஹாலிவுட் மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவியை தான் பார்க்க போறோம். தம்மா தூண்டு ஐலாண்டுங்க. அங்க நடக்கிற மர்மங்களும் அதை ஒரு லேடி டாக்டர் வெளியே கொண்டு வரதும் தான் படத்தோட கதை. சொல்லும் போது எவ்வளோ ஈஸியா இருக்குல்ல, ஆனா ஒவ்வொரு கேள்விக்கான பதிலையும் தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள அந்த லேடி டாக்டர் படுற பாடு இருக்கே அந்த பாடு. அதாவது ஒரு லேடி டாக்டர் அவ ஹஸ்பண்டோட ஒரு சின்ன ஐலாண்டுக்கு வரா. அங்க இவங்க தங்கி இருந்த வீட்டு தோட்டத்துல எதிர்பாராத விதமா மண்ணுல புதைக்கப்பட்ட ஒரு பொண்ணோட டெட் பாடி கிடைக்குது. அங்க ஆரம்பிக்கிற மிஸ்ட்ரி தான். யார் அந்த பொண்ணு, எத்தனை வருஷத்துக்கு முன்னால அவளை புதைச்சிருக்காங்க, எதுக்காக அவளை கொலை பண்ணாங்க, இந்த கேள்விக்கான பதில் எல்லாம் தேட தேட ஒரு ட்விஸ்டா வெளியே வர வர எண்ட் ஆஃப் த மூவில தூக்கி போடுற மிக பெரிய குண்டு தாங்க ஸ்டோரியே. வாங்கலாம், குட்டி ஐலாண்ட்ல நடக்க போற மர்மங்களை நம்மளும் கொஞ்சம் எட்டி பார்த்துட்டு வந்துருவோம். படத்தை ஓபன் பண்ணா ஹாஸ்பிட்டல்ல பிரசவ வழியில துடிச்சிட்டு இருக்க ஏதோ ஒரு பொண்ணு, அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஒரு லேடி டாக்டர் வரா. அவ தான் ஹீரோயின் அந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கும் போதே பிளட் வந்துகிட்டே இருக்கு. ஆனா இங்க ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, பிளட் வரது பெட்ல படுத்திருக்க பொண்ணுக்கு இல்ல, ஹீரோயினுக்கு. என்ன ஏதுன்னு நம்ம கருத்தை கவனிக்கிறதுக்குள்ளேயே இங்க சீனை கட் பண்ணி 3 மாதங்களுக்கு பிறகு வந்தா ஹீரோயின் அவளோட ஹஸ்பண்ட். நம்ம அவன் பேரை ஹீரோயினே வச்சுப்போம். 2 பேரும் ஒரு ஐலாண்ட்ல இருக்காங்க. ஓப்பனிங்ல ஹீரோயினுக்கு பிளட் வர மாதிரி பார்த்தோம் இல்லையா, அப்ப ஹீரோயின் பிரெக்னண்டா இருந்திருக்கா. அவ பிரெக்னன்சி கலைஞ்சதுக்கான சிம்பிள் தான் அது. இது முதல் தடவையும் இல்ல, இதுக்கு முன்னாலேயே 2-3 தடவை பிரெக்னண்டா இருந்திருக்கா. அப்பவும் நடுவுலயே இந்த மாதிரி கலைஞ்சு போச்சு. ஹீரோயினும் ஒரு பெண் தானே, இவளுக்கும் அச்சம், மடம், ஞானம், பகிர்ப்பு இதெல்லாம் இருக்கதானே செய்யும். சோ நம்மளும் குழந்தை பெத்துக்கிட்டு ஒரு அம்மா ஆகணும்னு ஹீரோயினுக்கு பயங்கர ஆசை. அதுக்கான சாத்தியம் இல்லைன்னதும் இப்ப இவங்க வந்திருக்க ஐலாண்ட் ஹீரோ பிறந்து வளர்ந்த ஐலாண்ட். ஹீரோயினை இங்க கூட்டிட்டு வந்ததுக்கான காரணமே, இங்க குழந்தைங்களை அடாப்ட் பண்ணிக்கிறதுக்காக ஒரு பெரிய சென்டரே இருக்கு. அங்க இருந்து ஒரு குழந்தைய தத்தெடுக்கிறதுக்காகத்தான். அந்த இடத்துக்கு போறதுக்கு முன்னால முதல்ல ஹீரோயினை கூட்டிட்டு போயிட்டு இந்த ஐலாண்டையே சுத்தி காட்டிட்டு இருக்க. ஐலாண்ட்ல முக்காவாசி இடத்துல புரியாத லாங்குவேஜ்ல எங்கெங்கயோ என்னென்னமோ எழுதி வச்சிருக்காங்க. இது என்னன்னு ஹீரோயின் கேட்டா, அது இந்த ஐலாண்டோட பழைய லாங்குவேஜ்மா, எனக்கே அதுக்கு அர்த்தம் தெரியாது, அது ஒன்னும் பெரிய மேட்டர் இல்ல, நீ அதை கண்டுக்காத, ஃபர்ஸ்ட் நான் காட்டுற இடத்த பாருவா அப்படின்னு ஒரு மலையோட எட்ஜ்ல ஹீரோயினை நிக்க வச்சு, இங்க இருந்து பார்த்தா கடலுக்கு நடுவுல இருக்க ஒரு பில்டிங் தெரியுது. அதோ தெரியுதுல ஒரு இடம், அங்க இருந்து தான் நம்ம குழந்தைய தத்தெடுக்க போறோம் அப்படின்னு ஹீரோ சொல்ல. அதுக்கப்புறம் ஹீரோயின் ஏற்கனவே டாக்டரா இருந்தவ ஊரை விட்டு இப்ப வேற ஊருக்கு வந்துட்டா. அதுக்குன்னு தொழில விட முடியுமா? சோ இந்த ஐலாண்ட்ல இருக்க ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போய் சீஃப் டாக்டர் கிட்ட இன்டர்வியூ அட்டன் பண்ணதும், ஹீரோயின் இன்டர்வியூ அட்டன் பண்ணணும்ன்ற அவசியமே இல்ல, போனதுமே வேலைதான். ஏன்னா ஹீரோவோட அப்பா இந்த ஊர்ல பெரிய ஆள். சோ அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறதுனால ஹீரோயின் போனதுமே சீஃப் டாக்டர் வேலையும் கொடுத்து, இதுதாமா உன்னோட ஆபீஸ்னு ஹீரோயினுக்கு அவ ஆபீஸ காட்டினதும், இந்த ஆபீஸ் ஜன்னல்ல இருந்து பார்த்தா ஆப்போசிட்ல ஹாஸ்பிட்டலோட டென்டல் டிபார்ட்மெண்ட் இருக்கு. எப்படியோ ஹீரோயினுக்கு வேலை ரொம்ப பிடிச்சிருச்சு, சந்தோஷமா வேலை செய்யறா. அதோட ஒரு நாள் ஹீரோயின் 2 பேரும் ஹீரோவோட அப்பாவை பார்க்கறதுக்கு போறாங்க. நம்ம அவரோட பேரை அங்கிள்னு வச்சுப்போம். அங்கிள் பாக்கிறதுக்கு நல்லா பென்டகன்ல பேய் ஓட்டுற ஆள் மாதிரி இருந்தாலும் ஐலாண்ட்ல என்னமா மரியாதை வச்சிருக்காரு. அவர் சொன்னாருன்னு ஹீரோயினுக்கு வேலை கொடுத்துட்டாங்க. இவங்க குழந்தைய தத்தெடுக்க போறதுக்கும் அங்கிள் ஒரு காரணம். பிளஸ் ஐலாண்ட்ல இவங்க தங்கி இருக்க வீட்டையும் அங்கிள் தான் ரெடி பண்ணி கொடுத்திருக்காரு. இப்படி எல்லாத்துக்கும் மொத்தமா சேர்த்து ஹீரோயின் அங்கிளுக்கு நன்றி சொல்லிட்டு இருக்க. அப்ப ஹீரோவோட பாட்டி, அதாவது அங்கிளோட அம்மா, நீ வாமா நான் உனக்கு வீட்டெல்லாம் சுத்தி காட்டுறேன் அப்படின்னு ஹீரோயினை தனியா கூப்பிட, ஹீரோயின் போறதுக்கு முன்னால ஹீரோ கிட்ட, கணவர்ஜி நான் இங்க இல்லன்னதும் சாப்பாடுல சர்க்கரை அதிகமா சேர்த்துக்க போறேன், கண்ட்ரோலா சாப்பிடணும் புரியுதா அப்படின்னு சொல்றா. ஹீரோ ஒரு டயபெட்டிக் பேஷண்ட், அதுக்காக அப்பப்போ இன்ஜெக்ஷன்லாம் எடுத்துப்பாரு. ஆனா அங்கிளுக்கு அந்த மேட்டர் தெரியாது. சோ ஹீரோயின் சூசகமா சொல்லிட்டு பாட்டியோட போனதும் வீட்டுல ஒரு இடத்துல ஒரு பொண்ணோட போட்டோவை டிராயிங்கா மாட்டி வச்சிருக்காங்க. அது ஹீரோவோட அம்மா. ஹீரோ பிறந்த கொஞ்ச நாள்லயே அவங்க இறந்துட்டாங்க. போட்டோ மாட்டி இருக்க இடத்துக்கு பக்கத்திலேயே பார்க்க லைப்ரரி மாதிரி இருக்க ஒரு ரூம் இருக்கு. அது அங்கிளோட ஸ்டடி ரூமா. இத பாட்டி சொல்லிக்கிட்டே ரூமை மூடி சாவிய பக்கத்துல இருக்க போர்டுல நிறைய சாவி இருக்கு, அதுல ஒன்னோட ஒன்னா மாட்டி விட்டுருது. இப்படி இந்த சந்திப்பு முடிஞ்சதும் அடுத்து ஹீரோயின் 2 பேரும் எந்த சென்டர்ல இருந்து குழந்தைய தத்தெடுக்க போறாங்களோ அங்க போறாங்க. அங்க பாருங்க, வெறும் பிறந்த குழந்தைங்களை மட்டும் வச்சு கேக்குறவங்களுக்கு குழந்தைய தத்து கொடுக்கல. அதுக்கு பதிலா ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாலேயே அந்த குழந்தைங்களோட அம்மாவே இங்கேயே தங்கியிருந்து அவங்களுக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் குழந்தைங்களை தத்தே கொடுக்குறாங்க. அப்படி இங்க இருக்க பிரெக்னன்ட் லேடிஸ்லாம் எதிர்பாராத விதமா பிரெக்னன்ட் ஆகி குழந்தை பிறந்துட்டா அதை பாத்துக்க முடியாத சூழ்நிலையில இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஆளுங்க. நம்மளால பாத்துக்க முடியலனாலும் பரவாயில்ல, நமக்கு பிறக்க போற குழந்தைய நல்ல இடத்துல அடாப்ட் பண்ணி கொடுத்தா போதும்னு தான் இங்க தங்கி இருக்காங்க. இதெல்லாம் அந்த சென்டரோட மேனேஜரே ஹீரோயின் கிட்ட சொல்ல, அதுக்கு அடுத்த சீன்ல ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ணணும்னா அதுக்கு லீகல் ஃபார்மாலிட்டிஸ்னு நிறைய இருக்குல்ல, இது சம்பந்தமா ஒரு லாயரை மீட் பண்றாங்க. உங்களுக்கு குழந்தைய தத்து கொடுக்கணும்னா அதுக்கு 12 மாசம் ஆகுங்க. அந்த 12 மாச கேப்ல நீங்க உங்களுக்குன்னு இந்த ஐலாண்ட்ல ஒரு வேலையை உருவாக்கணும். அப்புறம் உங்க பேங்க் அக்கவுண்ட்ஸையும் இந்த ஐலாண்ட்லயே செட் பண்ணிக்கணும் அப்படின்னு லாயர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் சொல்லிட்டு இருக்காப்ல. அப்ப லாயரோட 3 வயசு பையன் போட்டோ ஒன்னு டேபிள்ல இருக்கு. ஹீரோயின் அதை பார்த்து, இது உங்க பையனான்னு கேக்குறா. ஆமாமா, நீங்க எந்த சென்டர்ல இருந்து குழந்தைய தத்தெடுக்க போறீங்களோ அங்க இருந்து தான் நானும் இவனை தத்தெடுத்தேன் அப்படின்னு லாயர் சொன்னதும் ஹீரோயினுக்கு ஒரே ஷாக்கு. நாங்க சொல்றீங்க இந்த பையனை தத்தா எடுத்தீங்க, ஆனா இவன் கண்ணு பாக்குறதுக்கு உங்க கண்ணு மாதிரியே இருக்குங்க. சரி என்னமோ, நீங்க சொன்னதான ரூல்ஸ், நாங்க பாத்துக்கிறோம்
முடிச்சுக்கிறோம்னு பேசிட்டு வெளியே வந்துடுறாங்க. இதுக்கு அடுத்த நாள் வீட்டுல தங்கி இருந்த ஹீரோ வேலை கிளம்பி போயிடுறாரு. ஹீரோயினும் வேலைக்கு கிளம்புறப்போ வீட்டு தோட்டத்துல ஒரு குதிரை செத்து இருக்கிறதா பாக்குறா. அச்சோ பாவம், குதிரை அனாதையா செத்து போயிருக்கே, யார்ட்டையாவது சொல்லி இதை கிளியர் பண்ணுவோம்னு ஹீரோயின் யாருக்கோ கால் பண்றா. போனை யாரும் எடுக்கல. அங்க பக்கத்திலேயே பள்ளனோன்ற ஒரு சின்ன ஜேசிபி மிஷினும் இருக்கு. சரி எதுக்கு எவனையோ கூப்பிட்டுக்கிட்டு நம்மளே பாத்துப்போம் அப்படின்னு மிஷின்ல ஏறி உட்காந்த ஹீரோயின் குதிரையை புதைக்கிறதுக்காக பள்ளம் நோண்டிட்டு இருக்க. பள்ளம் கொஞ்சம் ஆழமா போனதும் மிஷின்ல துணியெல்லாம் மாட்டிக்கிட்டு வெளியே வருது. என்னடா இது, பள்ளத்துக்குள்ள ட்ரெஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு ஹீரோயின் மிஷின்ல இருந்து பள்ளத்துக்குள்ள இறங்க மண்ணை கிண்டி கிளறி பார்த்தா ஒரு மனுஷ கால் ஹீரோயினுக்கு தெரியுது. மிரண்டு போனவ போலீஸ்க்கு கால் பண்ணி வர வச்சிடறா. ஒரு இன்ஸ்பெக்டரும் லேடி காப்பும் விசாரணைக்காக வராங்க. அதுக்கு முன்னாலேயே பள்ளத்துல இருந்த பாடிய ஸ்டீஃபன் என்ற ஒரு டாக்டர் வெளியெடுத்து முதல் கட்ட எக்ஸாமினேஷனை முடிச்சிட்டாரு. கிடைச்சிருக்க பாடி செதஞ்சு போயிருக்கு. சோ எத்தனை வருஷத்துக்கு முன்னால பாடியை புதைச்சாங்கன்னு தெரியல. அதோட கிடைச்சிருக்க பாடி ஒரு பொண்ணு. 20ல இருந்து 35 வயசு மதிக்கத்தக்க ஆளா இருக்கலாம். அப்புறம் அந்த பொண்ணோட முதுகுல அடையாளம் தெரியாத ஏதோ ஒரு சிம்பிள கத்தியால கிறுக்கி வச்சிருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி அந்த பொண்ணு கொலை பண்ணப்பட்டிருக்கா. அதுவும் எப்படி, அந்த பொண்ணோட நெஞ்ச பொளந்து இதயத்தை மட்டும் வெளியே எடுத்திருக்காங்க. சோ இப்ப பாடியை திருப்பி பார்த்தா அவ உடம்புல மார்புன்ற ஒரு பகுதியவே காணோம். முதல் என்கொயரியில இதெல்லாம் தெரிஞ்சதும் ஹீரோயினுக்கு ஒரு பக்கம் உறுத்திக்கிட்டே இருக்கு. எந்த கீழ்பாக்கம் கிறுக்கம் இவ்வளவு கொடூரமா இதயத்தெல்லாம் கட் பண்ணி எடுக்கிற அளவுக்கு வேலை பார்த்திருப்பான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தவ, சரி நம்ம இந்த கேஸ்ல இன்னும் நிறைய டீடைல் தெரிஞ்சுக்கணும்னு கிடைச்ச பாடியை ஹீரோயின் வேலை செய்யற ஹாஸ்பிட்டலுக்கு தான் அட்டாப்சிக்காக எடுத்துட்டு வந்திருக்காங்க. பாடி இருக்க ரூமுக்கு போனா பாடியோட ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாத்தையும் தனித்தனியா போட்டோ எடுத்து பக்கத்துல ஒரு நோட்டீஸ் போர்ட்ல மாட்டியும் வச்சிருக்காங்க. ஹீரோயின் போட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போதே லேடி காப் ஸ்டீஃபன் என்ற டாக்டர் ரெண்டு பேரும் இங்க வர வந்தவங்களுக்கு ஹீரோயின் வகையான ஒரு ட்விஸ்ட கொடுத்தா பாருங்க. கிடைச்சிருக்க பாடியோட ஸ்பேர் பார்ட்ஸ் போட்டோ எல்லாம் ஹீரோயின் பார்த்துட்டு இருந்தா இல்லையா, அதை வச்சு ஹீரோயின் கண்டுபிடிச்சிருக்கிறது இந்த பொண்ணு சாகிறதுக்கு முன்னால ஒரு குழந்தைய பெத்தெடுத்து இருந்திருக்கா. அதிகபட்சம் குழந்தை பிறந்து 5ல இருந்து 10 நாளைக்குள்ள இவ கொலை பண்ணப்பட்டிருக்கலாம்ன்றது ஹீரோயினோட கருத்து. குழந்தை பெத்துக்கிற ஆர்கன் விரிவடைஞ்சிருக்கிறத வச்சு ஹீரோயின் இதை சொல்றா. பாடியை செக் பண்ணா அது உண்மையாகவும் இருக்கு. இது இல்லாம இந்த பொண்ணு உயிரோட இருக்கும் போதே இவ ஹார்ட்டை கட் பண்ணி எடுத்திருக்காங்க. ஒருவேளை வேற யாருக்காவது ஹார்ட் தேவைப்பட்டு ஆர்கனை திருடுறதுக்காக இந்த பொண்ணை கொலை பண்ணிருக்கலாமோன்னு யோசிச்சாலும் அப்படி ஹார்ட் தேவைப்பட்டு கட் பண்ணி எடுத்திருந்தா பக்குவமா கட் பண்ணி எடுத்திருக்கணும். ஆனா கட் பண்ண ஸ்டைல் எல்லாம் பார்த்தா பக்குவமா இல்ல, கண்ணாபின்னான்னு கட் பண்ணிருக்காங்க. சோ ஹார்ட்டுக்காக இந்த கொலை நடக்கல. அப்பதான் ஸ்டீஃபன் ஒரு மேட்டர் சொல்றாரு. ஏங்க இந்த ஐலாண்ட்ல எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால சடங்குன்ற பேர்ல இப்படிதாங்க பொண்ணுங்களை கொலை பண்ணி அவங்க ஹார்ட்டை கட் பண்ணி எடுப்பாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி நடந்திருக்குமோன்னு அந்த ஆளு ஒரு குண்டை தூக்கி போட நாங்க விளையாடுறீங்க. நீங்க சொல்ற மாதிரி எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால இந்த பொண்ணை கொலை பண்ணி புதைச்சிருந்தா இவ பாடி மண்ணோட மண்ணா அரிச்சிருக்காது. ஆனா இன்னமும் நமக்கு முழு பாடி கிடைச்சிருக்கே, அது எப்படின்னு லேடி காப்புக்கு ஒரு டவுட். அதாங்க இந்த ஐலாண்ட் மண்ணோட மகிமையே. பாடி இருந்தது கரிசல் மண்ணுக்கு அடியிலையா, நம்ம மண்ணுக்கு மேல ஒரு விதமான செடி இருக்கு பாருங்க. இந்த செடி பாக்டீரியா பாடியை அரிக்காம பாத்துக்கும். சோ அதனால கூட எப்பவோ புதைச்ச பாடி இன்னமும் ஃப்ரெஷ்ஷா இருந்திருக்கலாமே. நான் சொல்றதை நீங்க நம்பலனா இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கூட இருக்கு. நான் சொல்ற பேரை கூகுள்ல சர்ச் பண்ணுங்க. 90s 50s டைமிங்ல ஸ்காட்லாண்ட்ல மண்ணுக்கு அடியில இருந்து ஒரு பாடியை கண்டுபிடிச்சு எடுத்தாங்க. பாடியை பாக்குறப்போ அந்த கொலை ரீசெண்டா நடந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா பாடியை எக்ஸாமின் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அது 5th செஞ்சுரி சேர்ந்த பாடின்னு. அப்படிதான் இந்த பொண்ணோட பாடியும் எப்பவோ புதைக்கப்பட்டு இன்னும் கெடாம இருந்திருக்கும் இப்படின்னு ஸ்டீஃபன் சொல்லி ஸ்டீஃபன் சொன்ன பேரை ஹீரோயின் கூகுள்லயும் சர்ச் பண்றா. அதுவும் நிஜமா இருக்கு. சரி அப்ப இது பழைய பாடி தான், நம்ம வேலையை பார்ப்போம்னு ஹீரோயினும் ஃப்ரீயா விட்டுறா. அதுக்கப்புறம் ஹீரோ வீட்டு பேஸ்மெண்ட்ல நிறைய மரக்கட்டெல்லாம் உளுத்து போயிருக்குன்னு அதை எடுத்து தூக்கி போட்டுட்டு இருக்காரு. ஏண்டா என்னடா ஆச்சுன்னு ஹீரோயின் போய் கேட்கவே, இந்த ஐலாண்ட்ல 3 வருஷத்துக்கு முன்னால வெள்ளம் வந்துருச்சாமா. 3 நாள் ஐலாண்டே தண்ணியிலேயே தான் மிதந்துட்டு இருந்திருக்கு. அதுல மரக்கட்டெல்லாம் வீணாய் போச்சு. அதான் மரக்கட்டையெல்லாம் தூக்கி போட்டுட்டு இருக்கேன்னு ஹீரோ சொல்ல, என்னடா சொல்ற, 3 வருஷத்துக்கு முன்னால வெள்ளம் வந்து 3 நாள் ஐலாண்டே தண்ணியில மிதந்துச்சா அப்படின்னு இதை கேட்டு ஏதோ ஒரு பாயிண்ட புடிச்ச ஹீரோயின் கையோட போய் லேடி காப்பை மீட் பண்ணி, ஏங்க செம்மையான மேட்டர் ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டாங்க. 3 வருஷத்துக்கு முன்னால இந்த ஐலாண்ட்ல வெள்ளம் வந்துச்சாமே. ஸ்டீஃபன் நம்ம கிட்ட சொன்ன மாதிரி கரிசல் மண்ணும் அதுக்கு மேல இருக்க செடியும் பழைய பாடியை சதைய விடாம பாத்துக்குச்சுன்னா இதெல்லாம் சாதாரணமா இருக்க வரைக்கும் மட்டும்தான் நடக்கும். ஆனா மண்ணும் சரி செடியும் சரி 3 நாள் தண்ணியில இருந்துச்சுன்றப்போ பாடியை பாதுகாக்கிற அதோட தன்மை போயிடும். அப்படி பார்த்தா ஐலாண்ட்ல வெள்ளம் வந்ததுக்கு அப்புறம் தாங்க நமக்கு கிடைச்சிருக்க பாடியை கொலை பண்ணி மண்ணிலேயே புதைச்சிருக்காங்க அப்படின்னு ஹீரோயின் சொன்னதும் பக்கத்திலேயே நல்லா ஓஷன்ல பிடிச்ச ஓல்டு உயிரின மாதிரி ஒருத்தர் இருக்காருல்ல இன்ஸ்பெக்டர், அவர் ஹீரோயின் சொல்றதை ஏத்துக்க மாட்டாரு. இதை தாண்டி ஸ்டீஃபன் இன்னொரு விஷயத்தையும் சொன்னாரே, பழங்காலத்துல இந்த ஐலாண்ட்ல பொண்ணுங்களோட இதயத்தை கட் பண்ணி எடுக்கிற ஒரு சடங்கு நடந்திருக்குன்ட்டு. அதே சடங்கை இப்பவும் யாராச்சும் பண்ணிருக்கலாமோன்னு ஹீரோயினுக்கு ஒரு சந்தேகம். இதை அவ சொல்ல இன்ஸ்பெக்டர் இன்னும் கடுப்பாயிடுறாரு. நீங்களே நல்லா நோட் பண்ணுங்களாங்க, ஒரு ஆளை கொலை பண்றதுக்கு எவ்வளவோ வழி இருக்கு. ஆனா இதயத்தை கட் பண்ணி எடுக்கிற அளவுக்கு யார் எக்ஸ்ட்ரீமுக்கு போவா அப்படின்னு ஹீரோயின் சொல்லியும் ஒண்ணு வேலைக்கு ஆகல. அதோட வந்துடுறா. மறுநாள் வேலைக்கு ஆகலம்னா ஹீரோயின் இவ பூட்ஸ் எல்லாம் சேரா இருக்கேன்ட்டு அதை எடுத்து தட்டுறப்போ பூட்ஸுக்கு அடியில சேத்தோட சேரா மாட்டிட்டு இருந்த ஒரு மோதிரம் கீழே வந்து விழுது. ஹீரோயின் பாடியை கண்டுபிடிச்சா இல்லையா, அப்ப இந்த பூட்ஸை போட்டுக்கிட்டு தான் அந்த இடத்துல நடந்துட்டு இருந்திருப்பா. அதுக்கப்புறம் இந்த பூட்டை ஹீரோயின் யூஸ் பண்ணவே இல்ல. சோ அதை அங்க இருந்து
புது பூட்ல ஒட்டின மோதிரமா தானே இருக்கணும். இத போய் ஹீரோயின் லேடி காப் கிட்ட கொடுக்க மோதிரத்துல ZMJH என்ற 2 இனிஷியல் பொறிக்கப்பட்டிருக்கு. ஐலாண்ட்ல இருக்கவங்களோட பேர் லிஸ்ட் எடுத்து இனிஷியலுக்கான முழு பேரையும் ஹீரோயின் கண்டுபிடிச்சிட்டா. அதுல ZMன்றது ஜோ மெக்லாசின்ற ஒரு பொண்ணோட பேரு, JHன்றது ஜான் ஹாவிக்ன்ற இந்த ஊரோட கவுன்சிலரோட பேரு. கவுன்சிலரோட பொண்டாட்டி இப்போ உயிரோட இல்ல. சோ நமக்கு கிடைச்சிருக்க பாடி ஜோ மெக்லாசின்ற பொண்ணோட பாடியா தான் இருக்கணும். நான் கெஸ் பண்ண மாதிரி ஜோ மெக்லாசி கொலை பண்ணப்படுறதுக்கு முன்னால ஒரு குழந்தை பெற்றிருந்தானா அந்த குழந்தைக்கு இப்போ 3 வயசு ஆயிருக்கணும். கவுன்சிலருக்கும் 3 வயசுல ஒரு பையன் இருக்கானே. எனக்கு என்னமோ கவுன்சிலர் தாங்க அவன் பொண்டாட்டியை கொலை பண்ணி புதைச்சிருப்பான்னு தோணுது. நீங்க இது சம்பந்தமா விசாரிச்சு பாருங்களேன் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் பக்கத்துல இருக்கும் போதே ஹீரோயின் அவர்கிட்ட எதையும் சொல்லாம லேடி காப் கிட்ட இது எல்லாத்தையும் சொல்றா. அதோட ஹீரோயின் இதை விடவும் இல்ல. கிடைச்சிருக்க பாடியோட முதுகுல அடையாளம் தெரியாத சிம்பிள கத்தியால கிழிச்சு வச்சிருக்காங்கன்னு நான் சொல்லியிருந்தேன்ல. ஹீரோயின் அதை பேப்பர்ல எழுதி அதுக்கான அர்த்தத்தை கண்டுபிடிக்க முடியுதான்னு இன்டர்நெட்ல தேடிட்டு இருக்கப்போ சீஃப் டாக்டர் ஹீரோயினோட ரூமுக்குள்ள வர ஹீரோயின் சிஸ்டமோட ஸ்கிரீன் ஆஃப் பண்ணிடுறா. உள்ள வந்த சீஃப் டாக்டரும் சும்மா இல்லங்க, ஒரு மாதிரி வில்லத்தனமா ஹீரோயினுக்கு பக்கத்துல போய் என்னம்மா என்னென்னமோ பண்ணிட்டு இருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு ஹீரோயின் ஷோல்டர்ல கைய வைக்க கரெக்ட் டைம் பார்த்து ஹீரோ அங்க வந்துடுறாரு. அட அரப்பிரசவத்துல பிறந்த அமீபா எட்ரா என் பொண்டாட்டி மேல இருந்த கைய அப்படின்னு சீஃப் டாக்டர் மிரட்டி வாமா நம்ம சாப்பிட போலாம்னு ஹீரோயினை கூட்டிக்கிட்டு அங்க இருந்து கிளம்பினதும் சீஃப் டாக்டர் ஹீரோயினோட ஸ்கிரீன் ஆன் பண்ணி ஹீரோயின் என்ன தேடிட்டு இருந்தாலோ அத பாத்துறான். அதோட இந்த பக்கம் சாப்பிட போனாங்களே ஹீரோயின் இவங்க ஒரு பார்ல உட்காந்துருக்க. அப்ப ஹீரோவுக்கு ஏதோ ஒரு கால் வருதுன்னு பேசுறதுக்கு ஓரமா போயிடுறாரு. பாடிக்கு பின்னால இருந்த மார்க்க ஹீரோயின் பேப்பர்ல எழுதி வச்சிருந்தாலே இன்னும் அது அவளோட கையிலேயே தான் இருக்கு. அதை ஹீரோயின் பிரிச்சு பார்த்துட்டு இருக்க அங்க ஒரு குடிகார பையன் ஹீரோயினுக்கு பக்கத்துல வந்து இந்த சிம்பிளா இது ட்ரோஸ் யூஸ் பண்ற சிம்பிளாச்சே அப்படின்னு சிம்பிள் தெரிஞ்ச மாதிரி அந்த ஆள் ஏதோ ஒன்னு சொல்ல வரான். ஆனா அந்த பார நடத்துறவன் சொல்ல விட மாட்டாங்க. வேணும்னே நீ போன்னு அந்த குடிகாரனை அனுப்பிடுறான். ஹீரோயினும் பரவாயில்ல விடுங்க அவர் தான் ஏதோ ஒன்னு சொல்ல வராரு சொல்லட்டும்னு சொல்லியும் பார்க்காரன் கேட்கல. ஆக குடிகாரன் சொன்னதுல ட்ரோன்ற ஒரு பேர் மட்டும் மாட்டிக்கிச்சுல்ல. இந்த ஊர்லயே பழைய ஆள்னா அது ஹீரோவோட அப்பாவான அங்கிள் தான். சோ ஹீரோயின் அவர்கிட்ட போயிட்டு ட்ரோவை பத்தியும் பாடியில கிறுக்கி இருக்க சிம்பிளை பத்தியும் என்கொயரி பண்ண இது இந்த ஐலாண்ட்ல யூஸ் பண்ற லாங்குவேஜே இல்லமா, அப்புறம் எப்படி எனக்கு இது தெரியும், எனக்கு தெரியலன்னு அவர் சொல்லிடுறாரு. அடுத்து ஹீரோயின் வேலை செய்யற ஹாஸ்பிட்டலுக்கு லேடி காப் செக்கப்புக்காக வராங்க. அப்பதான் தெரியுது லேடி காப் 6 வாரம் பிரெக்னெண்டா இருக்காங்கன்ட்டு. ஹீரோயின் டெஸ்ட் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் என்னங்க நான் கவுன்சிலரை போய் விசாரிக்க சொன்னேனே அதுல ஏதாவது தெரிச்சான்னு கேட்க அட எங்கம்மா நான் அவர்கிட்ட போய் விசாரிச்சேன். அவரோட 3 வயசு பையன் அவரோட பையனே இல்லையா, அவர் பொண்டாட்டி செத்ததுக்கு அப்புறம் தத்தெடுத்த பையனா. உனக்கு கிடைச்சி என்கிட்ட ஒரு மோதிரத்தை எடுத்துட்டு வந்து கொடுத்தியே அதுவும் அவர் பொண்டாட்டியோட மோதிரம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. இந்த ஐலாண்டுக்கு வருஷம் 1000க்கு மேல டூரிஸ்ட் வராங்கம்மா. உனக்கு கிடைச்ச மோதிரம் அவங்கள யாராவது கூட இருக்கலாம். இதெல்லாம் கூட விட்டுரு. 3 வருஷத்துக்கு முன்னாலதான் கொலை நடந்திருக்குன்னு நீ சொல்ற. ஆனா கடந்த 3 வருஷத்துல நமக்கு கிடைச்ச பாடியோட ஹைட்லயும் வயசுலயும் எந்த பொண்ணும் காணாம போன மாதிரி கம்ப்ளைண்டே வரலையே. நமக்கு கிடைச்சிருக்க பாடி கன்ஃபார்மா யாரோட பாடினே தெரியாம நம்மளால எதுவும் பண்ண முடியாதுமா. நீ இதை விட்டுட்டு வேற வேலை ஏதாவது இருந்தா பாரு அப்படின்னு சிம்பிளா சொல்லிட்டு லேடி காப் கிளம்ப இவளா விடுவா. பாடி இப்ப யாரோடதுன்னு தெரியாம இருக்கிறது தானே பிரச்சனை. டென்டல் ரெக்கார்டை வச்சு நான் அதை கண்டுபிடிக்கிறேன்னு நைட் ஹாஸ்பிட்டல்ல இருந்து எல்லாரும் கிளம்பி போனதும் பாடியை வச்சிருக்க ரூமுக்குள்ள திருட்டுத்தனமா போன ஹீரோயின் பாடி அட்டாப்சி பண்ணி அதை ரிப்போர்ட்டா எழுதி வச்சிருக்க ஃபைலை தேடி கண்டுபிடிச்ச ஹீரோயின் ஃபைல்ல இருந்து டென்டல் எக்ஸ்ரேவை தூக்கிடுறா. கரெக்டா நேரம் பார்த்து ரூமுக்குள்ள ஸ்டீஃபன் வேற வந்துடுறான். பட் இவன் உள்ள வரும்போது ஹீரோயின் ஆளை காணோம். இவனும் சும்மா வரலங்க. ஹீரோயின் எந்த அட்டாப்சி ஃபைல்ல இருந்து டென்டல் எக்ஸ்ரே மட்டும் எடுத்தாலோ ஸ்டீஃபன் அந்த அட்டாப்சி ஃபைலையே தூக்கிட்டு அங்க இருந்து போறான். ஹீரோயினும் எங்கேயும் போல ரூமுக்கு அடியிலே டேபிள்ல ஒளிஞ்சிருந்து இது எல்லாத்தையும் பாக்குறா. ஒரு வழியா ஸ்டீஃபன் போனதும் தன்னோட ரூமுக்கு போன ஹீரோயின் கடந்த 3 வருஷத்துல இந்த ஐலாண்ட்ல எந்தெந்த பெண்கள்லாம் இறந்து போனாங்களோ அவங்க டென்டல் ரெக்கார்டோட அட்டாப்சில இருந்து எடுத்துட்டு வந்த டென்டல் எக்ஸ்ரேவை மேட்ச் பண்ணி பாத்துட்டு இருக்கா. அதே நேரம் ஸ்டீஃபன் பாடியோட அட்டாப்சி ரிப்போர்ட்டை எங்க எடுத்துட்டு போனானே அதை யாருகிட்டயோ குடுக்குறான். யார்கிட்ட குடுக்குறான்றதெல்லாம் நம்ம காட்டல. காருக்குள்ள உட்காந்துருக்க ஒரு ஆள் கிட்ட குடுக்குறான். அந்த ஆள் கார்ல உட்காந்து மேனிக்கு அங்க இருந்து போயிடுறாங்க. மறுபடியும் ஹீரோயின் கிட்ட வந்தா பல பெண்களோட டென்டல் ரெக்கார்டை அந்த டென்டல் எக்ஸ்ரேவோட மேட்ச் பண்ணி பார்த்ததுல உள்ள இருக்க ட்விஸ்ட ஹீரோயின் கண்டுபிடிச்சிடுறா. ஒரு பொண்ணோட டென்டல் ரெக்கார்டு கிடைச்சிருக்க பாடியோட டென்டல் ரெக்கார்டோட மேட்ச் ஆகுது. யாரா அந்த பொண்ணுன்னு பார்த்தா நல்லா எலிப்பொரியில வச்ச எட்னாமுருக்கு மாதிரி இருக்க ஒருத்தவன் கிடைச்ச பாடியோட அட்டாப்சி ரிப்போர்ட்டை எடுத்துட்டு போனானே ஸ்டீஃபன் அவன் பொண்டாட்டியோட டென்டல் ரெக்கார்டு தாங்க கிடைச்சிருக்க பாடியோட டென்டல் எக்ஸ்ரேவோட மேட்ச் ஆகுது. இத கண்டுபிடிச்சிட்டு ஹீரோயின் எதர்ச்சியா நிமிந்து பாக்குறப்போ ஆப்போசிட் ரூம்ல இருந்து யாரோ ஒருத்தவங்க ஹீரோயினை குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்ததும் ஹீரோயினுக்கு பயம் பாதாள வரைக்கும் பாய ஆரம்பிச்சிருச்சு. சட்டு புட்டுன்னு மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு அங்க இருந்து கிளம்புறா. ஆனா ஹீரோயின் கண்டுபிடிச்சத வெளியே யாருக்கிட்டையும் சொல்லிடக்கூடாதுன்னு ஹீரோயினை ஒரு ஆள் கொலை பண்ண துரத்துறாங்க. அடிச்சு புடிச்சு ஹீரோயின் அவங்கிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சிடுறா. தப்பிக்கும் போது கொலை பண்ணவனோட கையில ஒரு டாட்டுவா போட்டிருக்கான். அத ஹீரோயின் நோட் பண்ணிடுறா. மிச்சபடி அவன் யாரு என்னன்னு தெரியல. இதையும் ஹீரோயின் நைட்டே லேடி காப் கிட்ட சொல்றா. ஆனா அவங்க கொடுக்கிற ட்விஸ்ட பாருங்க. ஹீரோயினோட கருத்துப்படி கிடைச்சிருக்க பாடியான பொண்ணு கொலை பண்ணப்படுறதுக்கு முன்னால குழந்தை பெற்றிருக்கான்னு தானே. ஆனா ஸ்டீஃபனோட பொண்டாட்டி 3 வருஷத்துக்கு முன்னால ஸ்டேஜ் 4 கேன்சர் வந்து செத்துட்டா. கேன்சர் வந்த பொண்ணு குழந்தை பெக்க வாய்ப்பே
வாய்ப்பே இல்ல. அப்புறம் எப்படி ஹீரோயின் சொல்றது சாத்தியம்? ஆனாலும் கண்ணெதிரில எவிடன்ஸ் இருக்கே, 2 டென்டலும் மேட்ச் ஆகுதே. சரி எதுவா வேணா இருக்கட்டும், முதல்ல இன்ஸ்பெக்டர் கிட்ட இதை பத்தி சொல்லுவோம் அப்படின்னு மறுநாள் ஹீரோயினும் லேடி காப்பும் இன்ஸ்பெக்டரை மீட் பண்ண அவரோட ரூமுக்குள்ள போக இவங்களுக்கு முன்னாலேயே குழந்தை அடாப்ட் பண்றது சம்பந்தமா ஹீரோயினும் ஹீரோவும் ஒரு லாயரை போய் மீட் பண்ணாங்கல்ல, அவன் வந்து உட்காந்துருக்கான். அவன் வந்ததே இவங்க என்ன விஷயத்த பேச வந்தாங்களோ அதை ஆஃப் பண்றதுக்கு தான். ஏமா ஹீரோயின், உன் வீட்டு தோட்டத்துல ஒரு டெட் பாடி கிடைச்சது, அதை நேத்து கொலை பண்ணானுங்களோ இல்ல 400 வருஷத்துக்கு முன்னால கொலை பண்ணானுங்களோ அது நமக்கு தேவையில்லாத கதை. ஆனா அந்த பாடியோட டென்டல் ரெக்கார்டையும் ஸ்டீஃபன் பொண்டாட்டியோட டென்டல் ரெக்கார்டையும் கம்பேர் பண்ணி கிடைச்சிருக்க பாடி ஸ்டீஃபன் பொண்டாட்டியோட பாடின்னு சொல்றியாமே அப்படின்னு லாயர் கேட்க, ஏயா லேடி காப்ப தவிர்த்து இந்த விஷயத்த நான் வேற யாருக்கிட்டையும் சொல்லல, இப்பதான் இன்ஸ்பெக்டர் கிட்டயே சொல்ல வரோம், அதுக்கு முன்னால உனக்கு எப்படியா தெரிஞ்சது அப்படின்னு ஹீரோயின் ஷாக்கானா. இது சின்ன ஐலாண்டுமா, இங்க ஒருத்தவன் தும்முனா கூட இன்னொருத்தவனுக்கு தெரிஞ்சிடும். கதை அது இல்ல, நான் சொல்ற மாதிரி நீ நினைச்சிட்டு இருந்தனா தயவு செஞ்சு உன்னோட எண்ணத்தை மாத்திக்கோ. ஏன்னா ஸ்டீஃபன் பொண்டாட்டி செத்தது கேன்சர்ல, 3 வருஷத்துக்கு முன்னால அவ செத்து அவளுக்கு இறுதி சடங்கு பண்ணி புதைக்கிற வரைக்கும் நாங்க எல்லாரும் பக்கத்திலேயே தான் இருந்தோம். அவ்வளோ ஏன் இதோ குத்துக்கல் மாதிரி உட்காந்துருக்காரு இன்ஸ்பெக்டர், இவருமே அங்கதான் இருந்தாரு. எல்லார் கண்ணு முன்னாலையும் புதைச்ச ஸ்டீஃபன் பொண்டாட்டியோட பாடி அப்புறம் எப்படி உன் வீட்டுக்கு பின்னால வரும் இப்படின்னு அந்த ஆள் லாஜிக்கா பேசினதும், உங்க கண்ணு முன்னால புதைச்ச பாடி ஸ்டீஃபன் பொண்டாட்டியோட பாடி தான் உங்களுக்கு கன்ஃபார்மா எப்படி தெரியும் அப்படின்னு ஹீரோயின் குதர்க்கமா கேக்குறா. அம்மாடி அதே டைம் தான் என் பொண்டாட்டியும் செத்தா, அந்த டைமே இந்த ஐலாண்டுக்கு ஒரு கஷ்ட காலம், நாங்களே இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து மீண்டு வந்துட்டு இருக்கோம், திரும்ப பழச கலரி எல்லாரையும் சாவடிக்காத, இதை இதோட விட்டுருன்னு லாயர் டாபிக்க முடிச்சிடறான். இதை ஹீரோயின் ஹீரோ கிட்டையும் கால் பண்ணி புலம்புறா. இந்த லாயர் ஸ்டீஃபனை காப்பாத்துறதுக்கு பொய்யா சொல்றான்டா, எனக்கு என்னமோ ஸ்டீஃபன் தான் அவன் பொண்டாட்டிய கொலை பண்ணிருப்பானோன்னு தோணுது அப்படின்னு ஹீரோயின் புலம்ப, அட ஏமா நீ வேற, எல்லார் கண்ணு முன்னாலேயும் அவ பாடியை புதைச்சாங்க, திரும்ப அதை தோண்டி எடுத்து நம்ம வீட்டு தோட்டத்துல புதைக்கணும்னு என்ன அவசியம்? பிளஸ் அவ ஸ்டேஜ் 4 கேன்சர்ல இருந்திருக்கா, சோ அவ குழந்தை பெற்றிருக்க சான்ஸே இல்ல. இப்படி நீ நினைக்கிற எல்லாமே தப்பா தானே இருக்கு, அப்புறம் ஏன் இதையே போட்டு நோண்டிட்டு இருக்க? விட, எனக்கு நிறைய வேலை இருக்கு, இதை கேட்கலாம் டைம் இல்ல, நான் அப்புறமா பேசுறேன்னு ஹீரோ போனை வச்சிடறாரு. இந்த சீன் முடிய அடுத்த சீன்ல ஹாஸ்பிட்டல்ல இருந்த ஹீரோயின் இந்த ஹாஸ்பிட்டல்ல இப்பவும் கேன்சர் பேஷண்ட் நிறைய பேர் இருக்காங்க, அந்த வார்டு வழியா நடந்து வந்துட்டு இருக்கா. அப்ப உள்ள பேஷண்டா இருக்க ஒரு லேடியோட பொண்ணு அம்மாவை பாக்குறதுக்கு வந்திருக்கா. ஆனா இவளுக்கு தான் அம்மாவை பார்த்தா அவங்கன்ற அடையாளமே தெரியல, கேன்சர்னால வெயிட் எல்லாம் லாஸ் ஆகி ஆளே மாறி போயிருக்காங்க. ஹீரோயின் இதை நோட் பண்ணதும் இவளுக்கு புதுசா ஒரு பாயிண்ட் சிக்கிடுச்சு. உடனே லேடி காப்ப வீட்டுக்கு வர வச்சு, ஏங்க 3 வருஷத்துக்கு முன்னால கேன்சர் வந்து ஸ்டீஃபனோட பொண்டாட்டி செத்துட்டா, அவளை எல்லாரும் முன்னாலையும் புதைச்சாங்கன்னு இவங்க சொல்றாங்கல்ல, நான் என்ன சொல்றேன், ஒருவேளை எல்லார் கண்ணு முன்னாலையும் புதைச்சது ஸ்டீஃபன் பொண்டாட்டியாகவே இல்லாம இருந்திருந்தா, இல்ல இன்னும் தெளிவா சொல்லணும்னா கேன்சர் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தால அதுவே ஸ்டீஃபன் பொண்டாட்டியா இல்லாம இருந்திருந்தா, கேன்சர் வந்தா ஆளே அடையாளம் தெரியாத மாதிரி உருகிடுவாங்க. ஒருவேளை ஸ்டீஃபன் கேன்சர் வந்தா வேற யாரையாவது வச்சு தான் பொண்டாட்டின்னு நாடகம் நடத்திருந்தா, ஒருவேளை நமக்கு கிடைச்ச பாடியோட முதுகுல அடையாளம் தெரியாத சிம்பிள கத்தியால கிறுக்கி வச்சிருந்தாங்கல்ல, நடுவுல பார்ல ஒரு குடிகாரன் கூட இது ஏதோ ட்ரோஸோட சிம்பிள்னு என்கிட்ட சொன்னான். சோ நான் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில இருக்க எனக்கு தெரிஞ்ச ஒரு ப்ரொஃபசர் கிட்ட ட்ரோஸ்னா யாருன்னு விசாரிச்சேன், அவர் அவங்கள பத்தின ஒரிஜினல் ரிப்போர்ட் ஒன்னையும் எனக்கு அனுப்பி விட்டாரு, நீங்களே இதை படிங்களேன் அப்படின்னு ஹீரோயின் ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்க, லேடி காப் ரிப்போர்ட்ல படிக்க போறது பல வருஷத்துக்கு முன்னால உண்மையாகவே நடந்த ஒண்ணு. ட்ரோஸ்னு ஒரு இன மக்கள் இருந்திருக்காங்க, அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு போராளிகள், ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க, ஒரு ஆணால மட்டும்தான் இந்த அளவு போராட்ட குணத்தோடையும் ஸ்ட்ராங்காகவும் இருக்க முடியும்ன்றது அவங்களோட நம்பிக்கை. ஆனா ஆண் பையன் வேணும்னா அவங்கள பெற்றெடுக்க பெண்கள் வேணும்ல, சோ அவனுங்க என்ன பண்ணிருக்கானுங்க, குழந்தைக்காக மட்டுமே ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணி அவங்கள கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணு ஆண் குழந்தைய பெற்றெடுத்ததும் இனிமேல் குழந்தைய பெற்றெடுத்த அம்மா குழந்தைக்கு எந்த விதத்திலும் யூஸ் இல்லன்ட்டு ஒரே ஒரு தடவை குழந்தைக்கு தாய்ப்பாலை கொடுக்க வச்சுட்டு குழந்தை பெத்து 9வது நாள் கழிச்சு சடங்குன்ற பேர்ல அந்த அம்மா ட்ரோஸ் இனத்துக்கு ஒரு ஆண் குழந்தைய பெத்து கொடுத்து தன்னைத்தானே சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லி இவனுங்க கும்பலா சேர்ந்து கத்தியால அந்த அம்மாவோட இதயத்தை குத்தி கிழிச்சு வெளியே எடுத்திருக்கானுங்க. இந்த இன மக்கள் உண்மையாகவே இருந்திருக்காங்க, இப்படி ஒரு சடங்கும் உண்மையா நடந்திருக்கு. இது ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியோட ப்ரொஃபசர் 100% கேரண்டியோட சொல்றாரு. அப்படி பார்த்தா நமக்கு பாடியா கிடைச்ச பொண்ணு குழந்தை பெத்ததுக்கு அப்புறம் ஏன் சடங்குக்காக கொலை பண்ணப்பட்டிருக்க கூடாது, அவ முதுகுல இருக்க சிம்பிளை பார்க்கும் போதே நமக்கு அப்படி யோசிக்க தோணுது இல்ல அப்படின்னு ஹீரோயின் ஒரு கதை சொன்னதும், சோ நீ சொல்றது படி நல்லா ஏழைகளின் எதிரி மாதிரி இருக்கானே ஸ்டீஃபன், அவன் ட்ரோ இனத்தை சேர்ந்த ஆளு, அவன் பொண்டாட்டிக்கு கேன்சர் வந்துட்டதா போய் சொல்லி வேற யாரையும் ஹாஸ்பிட்டல்ல வச்சிருக்கான். அப்புறம் அவன் பொண்டாட்டிக்கு குழந்தை பிறந்ததும் சடங்குன்ற பேர்ல அவன் பொண்டாட்டியை அவனே கொலை பண்ணிருக்கான். அதானே இதெல்லாம் நம்புற மாதிரியாமா இருக்கு, வெளியே சொன்னா சிரிப்பானுங்கம்மா அப்படின்னு லேடிகா பெருசா எடுத்துக்காம விட்டுறா. என்ன நடந்தாலும் ஹீரோயின் மட்டும் விடுற மாதிரி இல்ல. ஏற்கனவே பார்ல ஒரு குடிகாரன் சிம்பிளை பத்தியும் ட்ரோ இனத்தை பத்தி
பத்தியும் தெரிஞ்ச மாதிரி பேசினால அவங்கிட்ட கேட்டா ஏதாவது கிடைக்கும்ட்டு மறுபடியும் பாருக்கு போய் எனக்கு அந்த குடிகாரனோட வீட்டு அட்ரஸ் வேணும்னு பார் சொந்தக்காரங்கிட்ட கேக்குறா. ஆனா அவன் எவ்வளவு தெளிவு பாருங்க. ஹீரோயின் கேட்டதும் ஒரு நிமிஷம் இங்கே இருங்க நான் வரேன்னு சொல்லி தனியா போய் ஹீரோயின் குடிகாரனை பத்தி விசாரிக்கிறான்ற விஷயத்த யாருக்கோ கால் பண்ணி போட்டு விட்டுறான். இதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு ஸ்டீஃபன் மேல சந்தேகம் இருக்கிறதுனால அவனை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறா. பயபுள்ள ஒரு பில்டிங் குள்ள போகுது. பின்னாலேயே ஒரு ஆளா அந்த பில்டிங் குள்ள வந்துட்டு இருக்காங்க. இதை ஹீரோயின் வெளியே கார்ல உட்காந்து பாத்துட்டு இருக்கப்போ ஹீரோ கிட்ட இருந்து ஒரு மெசேஜ். இன்னைக்கு வேலை ரொம்ப இழுக்கும் போலமா, நான் வர லேட் ஆயிடும், நீ சாப்பிட்டு படுன்ட்டு. அதை பார்த்துட்டு காரை விட்டு இறங்கினவ பொறுமையா ஸ்டீஃபன் எந்த பில்டிங் குள்ள போனானோ அந்த பில்டிங்க்கு பக்கத்துல போய் உள்ள வேற யாரெல்லாம் இருக்காங்கன்னு எட்டி பார்த்தா ஸ்டீஃபன், லாயர், சீஃப் டாக்டர், அங்கிள்னு இவங்கெல்லாம் இருக்காங்க. இவங்க கூடவே இருக்க இன்னொரு ஆளை காட்டி ஹீரோயினை மிரள வைக்கிற மாதிரி ஒரு ட்விஸ்ட கொடுத்தாங்க பாருங்க. அந்த புது ஆள் வேற யாரும் இல்ல, ஹீரோயினோட சொந்த புருஷனான ஹீரோ. ஒருவேளை ஹீரோயின் நினைக்கிற மாதிரி அவனுங்கெல்லாம் ட்ரோ இனமா இருந்தா ஹீரோவும் அதுவா தானே இருப்பாரு. ஹீரோயினுக்கு இதை எப்படி அப்ரோச் பண்றதுனே தெரியல. நான் ஒரு மீட்டிங் அட்டன் பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஹீரோ போயிருந்தா கூட இங்க சந்தேகப்படுறதுக்கு வேலையே இல்ல. ஆனா வேலை இருக்குன்னு சொல்லிட்டு எதுக்காக அந்த மீட்டிங்க்கு போனோம்? இதை எப்படி ஹீரோ கிட்ட கேட்கறதுன்னு இவளுக்கு தெரியல. நைட்டு வீட்டுக்கு வந்த ஹீரோவை பார்த்து பயந்த மேனிக்கு எதுவும் கேட்க முடியாம ஹீரோயின் அமைதியா இருந்துடுறா. மறுநாள் அடிச்சாங்க பாருங்க ஒரு ஆப்பு. ஹீரோயின் ஹாஸ்பிட்டலுக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கப்போ பாலத்துக்கு அடியில இருக்க ஒரு பாடிய இன்ஸ்பெக்டரும் அவரோட ஆளுங்களும் கண்டுபிடிச்சு எடுக்கிறாங்க. யாருன்னு கிட்ட போய் பார்த்தா நேத்து ஹீரோயின் ஒரு குடிகாரனோட வீட்டு அட்ரஸ் பத்தி விசாரிச்சாலே அவன் தான் இங்க போனமா கிடக்குறான். நேத்து தான் ஹீரோயின் அவனை பத்தி விசாரிச்சா, இன்னைக்கு அவன் ஓகையா. சோ அவன் மூலியமா ஹீரோயினுக்கு எந்த உண்மையும் தெரிய வந்துடக்கூடாதுன்னு அவனை கொலை பண்ணிருக்காங்க. இது ஹீரோயினுக்கும் நல்லா புரியும் இல்லையா? எப்படி பார்த்தாலுங்க இதை தனி ஒரு ஆள் பண்ண வாய்ப்பே இல்ல, கும்பலா தான் சேர்ந்து பண்றாங்கன்னு. இந்த ஐலாண்ட்ல ஷெட்லாண்ட் ரைட்ன்ற ஒரு குரூப் இருக்கு, கம்யூனிட்டி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதுல யார் யார் மெம்பரா இருக்காங்கன்னு அவங்களோட பேர் எடுத்து ஒருவேளை அவங்களோட மனைவிகள் இறந்திருந்தா அவங்க இறந்த வருஷத்தையும் எடுத்து பக்கத்துல எழுதினவ இந்த பேப்பர் எடுத்துட்டு போயிட்டு லேடி காப்பிட கொடுக்குறா. இதை வச்சு என்னம்மா சொல்ல வரேன்னு லேடி காப் கேட்டதும் அதாங்க இவங்க எல்லாருமே ஷெட்லாண்ட் ரைட்ன்ற கம்யூனிட்டியில இருக்கவங்க. அவங்க பேருக்கு பக்கத்துல நான் வருஷம் எழுதிருக்கேன்ல, அதெல்லாம் அவங்க பொண்டாட்டிங்க செத்த வருஷம். சில வருஷத்துக்கு பக்கத்துல மட்டும் நான் ஸ்டார் போட்டிருக்கேன் பாருங்க. அந்த ஃபேமிலிலலாம் கல்யாணம் ஆகி ஒன்னு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் குழந்தைய பெத்த அம்மா இறந்து போயிருக்காங்க. அப்படி இல்லையா குழந்தை பெக்கிறதுக்கு முன்னாலேயே அவங்க இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் கணவன் ஒரு ஆண் மகனை தத்தெடுத்து வளர்க்குறான். இதுல ஒரு கொடுமை என்னன்னா, நான் உங்களுக்கு ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கேன்ல, அதுல அங்கிளோட பேரும் இருக்கு பாருங்க. என் புருஷன் செத்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நாள்லயே அவன் அம்மாவும் செத்துட்டதா ஏற்கனவே அந்த வீட்டு பாட்டி என்கிட்ட சொல்லிச்சு. ஏதோ 1-2 பேர் குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் செத்துட்டா ஓகே, ஆனா இந்த குரூப்ல இருக்க முக்காவாசி பேரோட ஃபேமிலியில இந்த மாதிரி நடந்திருக்கே. சோ இதுல ஏதோ ஒரு தப்பு இருக்குங்க அப்படின்னு ஹீரோயின் எல்லாத்தையும் விலாவரியா சொன்னதும், சரிமா நீ சொல்றது யோசிக்கிற மாதிரி தான் இருக்கு. ஏற்கனவே ஸ்டீஃபனை பத்தி நம்ம இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்ல போனப்போ லாயர் தானே உள்ள புந்து குட்டியே குழப்பனா. ஷெட்லாண்ட் ரைட்ன்ற கம்யூனிட்டியில அவனும் மெம்பரா இருக்கான். அவன் ஆபீஸ்க்கு போய் ஏதாவது தேர்தான்னு பாப்போம்னு நைட் டைம்ல லாயரோட ஆபீஸ்க்குள்ள திருட்டுத்தனமா நுழைஞ்சு அவன் சிஸ்டம்ல ஏதாவது கிடைக்குதான்னு லேடிக்கா பாத்துட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் ஹீரோயின் டேபிள் டிராயரை திறந்து அதுல எதுவும் கிடைக்குதான்னு தேடுறப்போ பிக்காலி பையன் டிராயருக்கு அடியில ஒரு டிவைஸ் செட் பண்ணி வச்சிருக்காங்க. யாராவது அதை திறந்தா ஆட்டோமேட்டிக்கா அவனுக்கு அலர்ட் போயிடும். சோ கேமரா மூலியமா இவங்க 2 பேரும் இருக்காங்கன்றத பார்த்துட்டு அவன் போலீஸ் அனுப்பிடுறான். அதுக்குள்ளேயே சிஸ்டம்ல இருந்து ஒரு தகவலை கண்டுபிடிச்சிடுறாங்க. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால ஸ்டீஃபன் பொண்டாட்டியும் இவன் பொண்டாட்டியும் ஒரே நேரத்துல தான் செத்தாங்கன்னு லாயர் ஏற்கனவே சொன்னான்ல. கரெக்டா அந்த டேட்ல ஒரு ட்ரஸ்ட்டுக்கு லாயர் 3 தடவை பணம் அனுப்பியிருக்கான். ட்ரஸ்ட் பேரை இவங்க பார்த்துட்டு இருக்கும் போதே போலீஸ் வந்துடுறாங்களா. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நீங்க இருந்தாதான் பிரச்சனை, நான் பாத்துக்கிறேன், நீ பின்பக்கமா வெளியே போயிடுன்னு லேடி காப் ஹீரோயினை அனுப்பிடுறான். அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே வீட்டுல இருந்த ஹீரோயினுக்கு லேடி காப் கிட்ட இருந்த கால் வர, விசாரிச்சிட்டோமா வக்கீல் ஒரு ட்ரஸ்ட்டுக்கு 3 தடவை பணம் அனுப்பியிருக்கான்ல, அது என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டேன். அவன் ட்ரஸ்ட் மூலியமா ஏதோ ஒரு பொண்ணுக்கு தான் பணம் அனுப்பியிருக்கான். ஆனா அந்த பொண்ணு இப்போ உயிரோட இல்ல, அவ எப்படி செத்தான்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு லேடி காப் கேட்டு பதிலுக்கு ஹீரோயின், என்ன ஸ்டீஃபன் பொண்டாட்டிக்கு இருந்தா அதே ஸ்டேஜ் 4 கேன்சர் இருந்து தான் அந்த பொண்ணு இறந்தாளா அப்படின்னு கரெக்டா கேக்குறா. அதே தாமா அந்த பொண்ணோட வீட்டு அட்ரஸ் முத கொண்டு எடுத்துட்டேன், நாளைக்கு அவ வீட்டுக்கு போனா முழு மேட்டரும் தெரிய வந்துடும் இப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே லேடி காப்போட காரை பின்னால வேற ஒரு கார்ல எவனோ ஒருத்தவன் ஃபாலோ பண்ணிட்டு வரான். அட நெலிஞ்ச நெய்டப்பா, யாரா நீ, அதான் இவ்வளவு இடம் இருக்குல்ல, போய் தொலைடான்னு லேடி காப் சிக்னல் கொடுத்தோம். அந்த கார் இவ காரை மீறி போல. இங்க ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குதுன்றது லைன்ல இருக்க ஹீரோயினுக்கும் நல்லாவே தெரியுது. என்னமா பிரச்சனைன்னு ஹீரோயின் கத்திட்டு இருக்கும் போதே இங்க சீனை கட் பண்றாங்க. அடுத்த சீன்ல லேடி காப்போட கார் கொழுந்து விட்டு நடு ரோட்ல எரிஞ்சுகிட்டு இருக்கு. லேடி காப் அடுத்த கடத்துக்கு போக கூடாதுன்னு போட்டு தள்ளிட்டானுங்க. இதுல ஹீரோயினுக்கு மிகப்பெரிய வருத்தம், நம்ம கேஸ விசாரிக்க உசுப்பேத்துறதுனாலதான் அவ உயிர் போயிடுச்சுன்னு. இதுக்காகவே லேடி காப் வீடு போனதை நம்ம முடிச்சே ஆகணும்னு அவதான் சாகிறதுக்கு முன்னால வக்கீல் எந்த பொண்ணுக்கு காசு அனுப்புனானோ அந்த பொண்ணை பத்தியும் அவ வீட்டு அட்ரஸ் பத்தியும் சொல்லிட்டாலே. சோ ஹீரோயின் அந்த வீட்டுக்கு போயிடுறா. அங்க இறந்து போன பொண்ணோட அக்காவும் அக்கா புருஷனும் இருக்காங்க. ஆரம்பத்துல அவங்க ஹீரோயின் கிட்ட எந்த விஷயத்தையும் ஓப்பனா சொல்ல மாட்டாங்க, மறைக்கிறாங்க. அதுங்களோட மூஞ்ச பார்க்கும் போதே அது நல்லா தெரியுது. இப்ப நீங்க உண்மையை சொல்லலனா நான் போலீஸை கூப்பிடுவேன் அப்படின்னு ஹீரோயின் அது இதுன்னு பிளாக்மெயில் பண்ணதும் அதுக்கப்புறம் தாங்க உண்மை
உண்மை வெளியே வருது. இந்த வீட்டு பொண்ணுக்கு ஸ்டேஜ் 4 கேன்சர் இருந்திருக்கு. அது சம்பந்தப்பட்ட நியூஸ் ஆர்டிகலா வெளியே வந்ததும் தான் பிரச்சனை. ஸ்டீஃபன் இந்த வீட்டுக்கு வந்து இவங்களை அப்ரோச் பண்ணி, நோய் வந்த பொண்ணை நீங்க வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ண கூட உங்கள்ட்ட காசு இல்ல. நாங்க இந்த மாதிரி ஆளுங்களை வச்சு ரிசர்ச் ஒன்று பண்ணிட்டு இருக்கோம். சோ உங்க பொண்ணை எங்க கூட அனுப்பிடுங்க. அதுக்கு நாங்க இவ்வளவு பணம் தரோம்னு டீலா போட்டு டாக்டர் நர்ஸ் எல்லாம் ஆம்புலன்ஸ் எடுத்துட்டு வந்து இந்த வீட்டு பொண்ணை கூட்டிட்டு போயிட்டாங்க. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வீட்டு ஆளுங்களே பொண்ணை பார்க்கல. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பொண்ணு செத்துட்டதா தகவல் மட்டும் வந்திருக்கு. போட்ட அக்ரிமெண்ட்ல பாடியை கூட உங்கள்ட்ட கொடுக்க முடியாது நாங்க ஏற்கனவே சொல்லிட்டோம்னு பாடியையும் கொடுக்கல. சோ ஸ்டீஃபன்ன்ற டாக்டர் தான் உங்க வீட்டுக்கு வந்து உங்க தங்கச்சியை கூட்டிட்டு போயிட்டான், கரெக்டா அப்படின்னு ஹீரோயின் கேட்க, அங்க ஒரு ட்விஸ்ட். ஸ்டீஃபன்ன்ற டாக்டரா? இல்லங்க, எங்கள்கிட்ட வந்து பெஸ்ட் நாள் டாக்டர் இல்ல, அவர் ஒரு லாயர் அப்படின்னு இவங்க சொன்னதும் தான் ஹீரோயினுக்கு புரியுது. படம் முழுக்க நம்ம ஒரு வக்கீல பாத்துட்டு இருக்கோமே, அவனோட பேரும் ஸ்டீஃபன் தான். சோ வக்கீல் தான் இங்க வந்து காசு கொடுத்து பொண்ணை கூட்டிட்டு போயிருக்கான். இதுல ஒரு ஹைலைட்டான விஷயம் என்ன தெரியுங்களா? 3 வருஷத்துக்கு முன்னால வக்கீல் பொண்டாட்டி செத்து போச்சு. அவ செத்ததும் ஸ்டேஜ் 4 கேன்சர்னால தான். ஆக ஹீரோயின் ஸ்டீஃபன் விஷயத்துல ஒரு தியரி சொன்னா இல்லையா, ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருந்தது ஸ்டீஃபன் பொண்டாட்டியே இல்ல, பொண்டாட்டிக்கு பதில் வேற ஒரு பொண்ணை வச்சு நாடகம் நடத்தி இவன் பொண்டாட்டியே கொலை பண்ணி புதைச்சிட்டான்னு. ஆக்சுவலா அந்த தியரி லாயருக்கு தான் பொருந்தும். லாயர் தான் ஹாஸ்பிட்டல்ல அவன் பொண்டாட்டிக்கு பதில் பணம் கொடுத்து கூட்டிட்டு வந்த பொண்ணை வச்சு கணக்கு காட்டி அவன் பொண்டாட்டிய கொலை பண்ணி ஹீரோயின் வீட்டு பேக் சைடுல புதைச்சிருக்கான். அப்ப மண்ணுக்கு அடியில இருந்து இவங்களுக்கு கிடைச்ச பாடி லாயர் பொண்டாட்டியோட பாடி. இது ஆதாரபூர்வமா ஹீரோயின் இன்ஸ்பெக்டர் கிட்ட போய் சொன்னதும் அவரும் லாயரை கூப்பிட்டு அடி முதல் நுண்ணி வரை விசாரிக்கிறாரு. அவன் உண்மையும் ஒத்துக்கிறான். பட் லாயர் சொல்ற உண்மை ஹீரோயின் கெஸ் பண்ண மாதிரி இல்ல. ஹீரோயின் என்ன நினைச்சா, லாயர் ட்ரோ இனத்தை சேர்ந்தவன், அவங்க சடங்கு செய்யறதுக்காகத்தான் அவனோட பொண்டாட்டியை கொலை பண்ணான் அப்படின்னு தானே நினைச்சா. ஆனா லாயர் என்ன சொல்றான், நான் மணி லாண்டரிங் பண்ணிட்டு இருந்தேன், இது எப்படியோ என் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சு போச்சு, சோ எனக்கு கோடி கணக்குல பணம் கொடு, இல்லனா நான் விஷயத்தை வெளியே சொல்லிடுவேன்னு பிளாக்மெயில் பண்ணிருக்கா. இவளுக்கு கோடியில அள்ளி கொடுக்கறதுக்கு பதில் சில பேருக்கு லட்சத்துல கிள்ளி கொடுத்தா பொண்டாட்டிய போட்டு தள்ளி பணத்தை காப்பாத்திடலாம்னு பிளான் பண்ணவன் உண்மையாகவே கேன்சர் வந்த பொண்ணோட வீட்டுக்கு போய் அந்த பொண்ணு பணம் கொடுத்து கூட்டிக்கிட்டு அடையாளம் தெரியாத அவளை தன்னோட பொண்டாட்டின்னு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்கான். இந்த கேப்ல லாயர் பொண்டாட்டி பிரெக்னண்டா இருந்திருக்கா. அவ குழந்தை பெக்கிற வரைக்கும் தனியா ஒரு இடத்துல அவளை அடைச்சு வச்சு வெயிட் பண்ணி குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் சாவகாசமா கொலை பண்ணி ஹீரோ வீட்டு பேக் சைடுல புதைச்சிருக்கான். ஆனா மண்ணுல இருந்து கிடைச்ச பாடி அட்டாப்சி எடுத்து அதோட டென்டல் ரெக்கார்ட்ஸ் பார்த்ததுல அது ஸ்டீஃபன் பொண்டாட்டியோட டென்டல் ரெக்கார்டோட தானே மேட்ச் ஆகுது. அது எப்படின்னு ஹீரோயின் கேட்டா, எக்ஸ்ரேவை மாத்தி வச்சதும் லாயர் தான். ஸ்டீஃபனை மிரட்டி அட்டாப்சி ஃபைல அவன் வாங்குறதுக்காக மாத்தி வச்சிருக்கான். கணக்கு பண்ண மாதிரி நம்ம பொண்டாட்டியோட டென்டல் ரெக்கார்ட் இருக்குன்னு ஸ்டீஃபனும் பயந்துட்டானா. சோ என்ன எப்படியாவது நீங்க தாங்க காப்பாத்தணும்னு ஃபைல் எடுத்துட்டு போயிட்டு லாயர் கிட்ட தான் கொடுத்திருக்கான். ரெண்டாவது லேடி காப்பையும் நான் தான் கொலை பண்ணேன்னு லாயர் ஒத்துக்கிறான். எல்லாம் சரி, பொண்டாட்டிக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தானே லாயர் அவளை கொலை பண்ணா. அந்த குழந்தை எங்கன்னு ஹீரோயின் கடைசி கேள்வியை கேட்டதும், நான் ஒரு குழந்தைய தத்தெடுத்து வளர்க்குறேன்னு ஆரம்பத்திலேயே லாயர் ஹீரோயின் கிட்ட சொன்னான்ல, அது கூட ஹீரோயின் குழந்தையோட கண்ணை பாக்குறதுக்கு உங்க கண்ணு மாதிரியே இருக்குன்னு சொன்னாலே. அவன் தத்தெடுத்த பையன்லாம் இல்ல, உண்மையாகவே லாயருக்கு பிறந்த பையன் அவன் தான். இதுக்கு மேல லாயர் அவன் பொண்டாட்டியோட ஹார்ட்டை மட்டும் தனியா வெட்டி எடுத்தது, முதுகுல அடையாளம் தெரியாத சிம்பிள் எல்லாம் கிறுக்கினது, இதெல்லாம் போலீஸை டைவர்ட் பண்றதுக்காக. எப்படியோ லாயர் உண்மையெல்லாம் ஒத்துக்கிட்டான், கேஸும் முடிஞ்சது. இதோட ஹீரோயின் வீட்டுக்கு போறப்போ ஹீரோயினுக்காக வகை வகையான டிஷ் எல்லாம் செஞ்சு வெயிட் பண்ணிட்டு இருந்த ஹீரோ, சாரிமா நீ அப்பவே லாயர் ஏதோ ஒண்ணு பண்றான்னு என்கிட்ட சொன்னல, நான் தான் நம்பல, அதுக்கு மன்னிப்பு கேட்க தான் இப்படி ஒரு டின்னரே ரெடி பண்ணிருக்கேன்னு ஹீரோ கொழிய, டேய் மலபார் மந்திரக்கோல நீ சமாளிக்காத, முதல்ல இந்த உண்மையை நீ சொல்லு. ஒரு நாள் நீ என்கிட்ட வேலைக்கு போறேன்னு போய் சொல்லிட்டு உன் அப்பா லாயர் இவங்களா இருக்க ஒரு மீட்டிங்கை போய் நீ அட்டன் பண்ணல, ஏன் என்கிட்ட போய் சொன்னு ஹீரோயின் பாயிண்ட புடிச்சிடுறா. அட அதை நீ பாத்துட்டியா, அப்பவே என்கிட்ட என்ன ஏதுன்னு கேட்க வேண்டியது தானே. நம்ம குழந்தைய தத்தெடுக்கணும்னு பிளான் போட்டிருந்தோம்லமா, அது நடந்துட்டா ஒரு பெரிய பார்ட்டியா வைக்கலாம்னு அது பத்தி பேசுறதுக்காக என் அப்பா என்ன கூப்பிட்டு இருந்தாரு. பார்ட்டி விஷயம் உனக்கு சஸ்பென்ஸா இருக்கட்டுமேன்றதுக்காகத்தான் அன்னைக்கு வேலை இருக்கு நான் லேட்டா வருவேன்னு போய் சொன்னேன் இப்படின்னு ஹீரோ ஒரு விளக்கம் கொடுத்ததும், அச்சோ ஒன்ன போய் சந்தேகப்பட்டுட்டனே அப்படின்னு ஹீரோயினும் கன்வின்ஸ் ஆயிடுறா. இப்படியே இந்த ஐலாண்ட்ல 8 மாசம் கடந்து போதுங்க. ஆரம்பத்திலேயே உங்க குழந்தைய தத்தெடுக்கிறதுக்கு 12 மாசம் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, 12 மாசம் ஆயிடுச்சு. புதுசா பிறந்த ஒரு குழந்தைய இவங்களுக்கு தத்து கொடுக்கவும் சென்டர்ல இருந்து முடிவு எடுத்துட்டாங்க. இப்பதானே குழந்தை பிறந்துச்சு, உடனே தூக்கி கொடுத்துட முடியாதுல்ல, கொஞ்ச நாள் குழந்தை எங்க அப்சர்வேஷன்லயே இருக்கும், அப்புறம் குழந்தைய உங்கள்ட்ட ஒப்படைச்சிருவோம்னு சென்டர் மேனேஜர் சொன்னதும் ஹீரோ ஹீரோயின் 2 பேருக்கும் குதூகலம் தாங்கல. அதுக்கப்புறம் அங்கிள் சொன்ன மாதிரி ஒரு பெரிய பார்ட்டியும் அரேஞ்ச் பண்றாரு. பார்ட்டிக்கு வந்தா நிறைய பேர்ல ஹீரோ ஒரு ஆள் கிட்ட ஹீரோயினை கூப்பிட்டு இன்ட்ரோ கொடுக்க, ஹீரோயின் அவருக்கு கை கொடுக்க கையை தூக்குறா. அந்த ஆளும் ஹீரோயினுக்கு கை கொடுக்குறான். அங்க வெடிச்சது பாருங்க ஒரு பூதாகரமான ட்விஸ்ட். ஒரு சீன்ல ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே வச்சு ஹீரோயினை கொலை பண்ண ஒருத்தவன் வெறி பிடிச்ச மாதிரி துரத்துனான்ல, அவங்கிட்ட இருந்து தப்பிக்கிறப்ப கூட அவன் கையில ஒரு டாட்டூ இருக்கிறத ஹீரோயின் பார்த்தாலே அதே டாட்டூ இப்ப கை கொடுக்கிறவனோட கையில இருக்கு. சோ ஹீரோயினை கொல்ல ட்ரை பண்ணவன் ஹீரோயினுக்கு எதிரில் நிக்கிறவன் தான். ஆனா லாயர் கொடுத்த கன்ஃபெஷன்ல நான் தான் ஹீரோயினை கொலை பண்ண ட்ரை பண்ணேன்னு சொல்லியிருப்பான். அது போய் ஹீரோயினை கொலை பண்ண ட்ரை பண்ணவன் இங்க வந்து அங்கிளோடையும் ஹீரோ கூடயும் குழஞ்சு பேசிட்டு இருக்கான்னா, லாயர் சொன்ன மாதிரி இல்ல, இங்க வேற ஏதோ நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்ட ஹீரோயின் முதல்ல பயத்துல 10 நிமிஷம் பாத்ரூம்ல போய் கதவை மூடிக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம திணறிட்டு இருக்கா. அப்புறம் கொஞ்சம் தைரியத்தோட
மெமரிஸோட வெளியே வந்து முதல்ல ஹீரோயின் இந்த வீட்டுக்குள்ள வரப்போ லைப்ரரி மாதிரி ஒரு ரூமை பார்த்தா. ஆனா அது ஸ்டடி ரூம்னு பாட்டி சொல்லிச்சுல்ல. ரூமோட சாவியை கூட பக்கத்திலே தானே ஒரு போர்ட்ல மாட்டி வச்சுது. இன்னைய தேதி வரைக்கும் ஹீரோயின் அந்த ரூமுக்குள்ள மட்டும் தாங்க போகவே இல்ல. இப்ப அதையும் போய் பாத்துருவோம்னு சாவியை போட்டு ரூமை திறந்து உள்ள போறா. அதே சமயம் பார்ட்டில இருந்த அங்கிள் ஹீரோயினை கொலை பண்ண ட்ரை பண்ண கில்லர் கிட்ட முடிச்சு விடுன்ற மாதிரி தலையாட்டி சிக்னல் காட்டினதும் அவன் பார்ட்டியில ஹீரோயினை தேட ஆரம்பிச்சிடறான். இந்த பக்கம் ரூமுக்குள்ள போன ஹீரோயின் அந்த ரூமுக்குள்ள ஒரு ரகசிய ரூம் இருக்கிறத கண்டுபிடிச்சு அதுக்குள்ள போனா ட்ரோயினத்தோட டோட்டல் ட்விஸ்டும் அங்கதான் ஹீரோயினுக்கு தெரியுது. ஆல்ரெடி ஹீரோயின் நினைச்சு வச்சிருந்த மாதிரி தான் அங்கிள், சீஃப் டாக்டர், லாயர் இப்படின்னு சில பேர் கொண்ட கும்பல் ட்ரோயின மக்களா இருந்திருக்கானுங்க. அவனுங்களுக்கு ஆண் வாரிசு வேணும்னு சொல்லி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி குழந்தை பிறந்த 9வது நாள் பொண்டாட்டியோட இதயத்தை சடங்குன்ற பேர்ல கத்தியால கிழிச்சு வெளியே எடுத்திருக்காங்க. எந்த கத்தியால சடங்கு பண்றானுங்களோ அந்த கத்தியும் அதே இடத்துலதான் இருக்கு. பிளஸ் ரூம் முழுக்க ட்ரோ இனத்தை சேர்ந்த அப்பா பையன்னு தனித்தனியா அவங்களோட போட்டோஸும் இருக்கு. இன்னைக்கு நேத்து இல்ல, ட்ரோ இனம் என்னைக்கு ஆரம்பிச்சதோ அன்னையில இருந்து இன்னைய வரைக்கும் எடுக்கப்பட்ட எல்லாரோட போட்டோஸும் இருக்கு. அதுல நமக்கு தெரிஞ்ச சில போட்டோஸ்னா சீஃப் டாக்டர் அவரோட பையன், லாயர் அவனோட பையன், அப்புறம் அங்கிள் அவரோட பையனான ஹீரோ. காலங்காலமா இதை ஒரு வேலைன்னு பண்ணிட்டு இருக்கானுங்க. இத பார்த்த ஹீரோயினுக்கு மூச்சு பேச்சே வரல. கடகடன்னு ரூம் விட்டு வெளியே வந்தவ ஹீரோவை பார்த்துட்டு பயத்துல அங்க இருந்து கார் எடுத்துக்கிட்டு ஓடுறா. வீட்டுக்கு போய் துணிமணி எல்லாம் எடுத்து வச்சு பேக் பண்ணிட்டு இருக்கப்போ ஹீரோவும் அங்க வந்துடுறாரு. கொப்பம் அவனை கிட்ட வந்துட்ட, கத்தியால எங்க எப்படி கிழிப்பனே எனக்கு தெரியாது, நீ அவனுங்கள ஒரு ஆள் தானே, கிட்டலாம் வராத, மரியாதையா ஓடி போயிடு அப்படின்னு ஹீரோயின் மிரட்டினதும், ஹாட நான் அவனுங்க ஆள்லாம் இல்லம்மா, சொல்ல போனா எனக்கு அவனுங்களை பிடிக்கவே பிடிக்காது, நான் உன்னை காப்பாத்தணுன்றதுக்காகத்தான் எல்லாம் பண்ணேன், நீ மட்டும் எனக்கு குழந்தை பெத்து கொடுத்துருந்தான்னு வையன், நீ குழந்தை பெத்த 9வது நாளே உன்னை கொலை பண்றானுங்க, அதுக்குதான் நம்ம குழந்தை பெத்துக்காம நான் பாத்துக்கிட்டேன்னு ஹீரோ புரியாத மாதிரி என்னத்தையோ பேசினதும், என்னடா சொல்ற, நமக்கு குழந்தை பிறக்காம நீ பாத்துக்கிட்டியா, நான் 3 நாள் தடவை பிரெக்னன்சி ஆகி அது அதுவா தானே கலைஞ்சுது, இதுல நீ என்னத்தை பாத்துக்கிட்டேன்னு ஹீரோயின் குழம்புனா நேரா பாத்ரூமுக்குள்ள போன ஹீரோ, நான் அப்பவே சொல்லிருந்தேன்ல டயபெட்டிக்ஸ்க்காக இந்த ஆளு அடிக்கடி இன்ஜெக்ஷன் போட்டுப்பான்ட்டு அந்த மருந்தை வெளியே எடுத்துட்டு வரான். வக்காலி அது டயபெட்டிக்ஸ் மருந்துன்னு ஹீரோயின் இத்தனை நாள் நினைச்சிட்டு இருந்தா, கடைசியில அது ஆண்களோட ஸ்பெர்ம் வீக் ஆகிற மருந்து. இதை ஒரு ஆள் எடுத்துக்கிட்டு அடுத்து ஒரு பொண்ணோட ஒன்னா இருந்து அவ பிரெக்னன்டே ஆயிட்டாலும் கொஞ்ச நாள்ல குழந்தை ஸ்ட்ராங்கா இல்லாம ஆட்டோமேட்டிக்கா அது கலைஞ்சிரும். இதை ஹீரோ பர்பஸோட தான் பண்ணிருக்கான். ஹீரோயின் குழந்தை பெத்தாலும் 9 நாள்ல செத்துருவா, குழந்தை பெக்காம இருந்தாலும் இவளை காலி பண்ணிட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க பிளான் போட்டுருவாங்க. அது எதுவுமே நடக்க கூடாதுன்னு தான் ஹீரோ அவன் அப்பா கிட்ட ஒரு டீலை போட்டிருக்கான். நீங்களே ஒரு குழந்தைய சொல்லுங்க, நாங்க அந்த குழந்தைய தத்து எடுத்துக்கிறோம், அதுக்கு பதில் நீங்க என்னோட பொண்டாட்டியை கொலை பண்ண கூடாதுன்னு. அப்படி இப்படின்னு பார்த்தா ட்ரோயின கூட்டத்துல ஹீரோ ஒரு நல்லவன்னு சொல்லலாம். தான் இனத்தோட கொள்கை பிடிக்காம பொண்டாட்டி மேல இருக்க பாசத்துல அவளை காப்பாத்த ட்ரை பண்ணிருக்கான். டேய் மலேரியா வந்த மண்டவோட, நான் ஒரு தாயாகணும்னு எவ்வளவு ஆசைப்பட்டேன், என் தாய்மையை என்கிட்ட இருந்து நீ தட்டி பறிச்சிட்டல்ல, ஆமா இப்ப நம்ம ஒரு குழந்தைய தத்தெடுக்க போறோம்ல, அது யாரோட குழந்தை அப்படின்னு ஹீரோயின் கேட்டு அதுக்கு ஹீரோ சொல்ற பதில் தான் மரண ட்விஸ்ட். இவங்க தத்தெடுக்க போறது யாரோட குழந்தை தெரியுங்களா? 8 மாசத்துக்கு முன்னால காரோட சேர்ந்து எரிஞ்சிட்டான்னு நினைச்சிட்டு இருந்தோம்ல லேடி காப், அவ பிரெக்னெண்டா தானே இருந்தா. இவங்க தத்தெடுக்க போறது லேடி காப்புக்கு பிறந்த குழந்தையவான். சோ அவ சாகவே இல்ல. குழந்தை பிறந்து 9 நாள் கழிச்சு தானே சடங்குன்ற பேர்ல குழந்தைய பெத்த பொண்ணை கொலை பண்ணுவாங்க. இன்னும் குழந்தை பிறந்து 9 நாள் ஆகல அப்படின்னா லேடி காப் இன்னமும் குழந்தைய பெத்த சென்டர்ல உயிரோட தான் இருப்பா. நான் அவளை காப்பாத்த போறேன்னு கார் எடுத்துக்கிட்டு பிச்சுக்கிட்டு பறக்குறா. அதுக்குள்ள ஹீரோயினை கொலை பண்றதுக்கு கில்லர் இங்க வந்துடுறான். டேய் பைத்தியக்காரனுங்களா, நான் தான் ஆல்ரெடி டீல் போட்டல்லடா, நாங்க குழந்தைய தத்தெடுத்துட்டா என் பொண்டாட்டியை யாரும் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு, அப்புறம் ஏன்டா கொலை பண்ண வெறியோட சுத்துறீங்கன்னு ஹீரோ கில்லரை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணியும் அவன் அடங்கல. வந்துச்சு பாருங்க ஹீரோவுக்கு வெறி. கையில கல் எடுத்து ஒவ்வொரு அடிக்கும் ஒரு வார்த்தையே சொல்றாப்புல, ஏன் பொண்டாட்டிய எவன் காயப்படுத்தினாலும் நான் விட மாட்டேன்டா அப்படின்னு பேசியே கல்லால கில்லரோட மண்டைய பொளந்ததும், இன்னொரு பக்கம் ஹீரோயின் போட் எடுத்துக்கிட்டு அந்த சென்டருக்கு போயிட்டு இருக்க. அதை பார்த்த சீஃப் டாக்டர் ஹீரோயின் போன அதே சென்டருக்கு அங்கிளை கூட்டிட்டு வந்துடுறான். பின்னாலேயே ஹீரோவும் வந்துடுறாரு. ஹீரோ பொண்டாட்டியை காப்பாத்த கில்லர் அடிச்சு பொழந்ததெல்லாம் அங்கிளுக்கு தெரியாது இல்லையா? சோ உங்களை மாதிரியே நானும் என் பொண்டாட்டியை கொலை பண்ணதான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு நாடகத்தை நடத்தி சீஃப் டாக்டரோட சேர்ந்து சென்டர்ல ஹீரோயின் எந்த இடத்துக்குள்ள போனான்றத கேமரா மூலியமா பாத்துட்டாங்க. அங்க 2 பேரும் போக அங்க ஒரு ரூம்ல தான் புதுசா குழந்தை பிறந்த லேடி காப்ப படுக்க போட்டிருக்காங்க. ரூம்ல எங்கெங்கயோ சீஃப் டாக்டர் தேடியும் ஹீரோயினை காணோம். நீ மேல போய் அவளை தேடு, இங்க வந்தானா நான் அவளை லாக் பண்றேன் அப்படின்னு சீஃப் டாக்டரை மேல அனுப்பின ஹீரோ அந்த ஆள் போனதும், நீ இங்கதான் இருக்கன்னு தெரியண்டி, வெளியே வாடின்னு ஹீரோயினை கூப்பிடுறான். கொய்யால உனக்கு எப்படா நான் இங்க இருக்கிறது தெரியும்னு ஹீரோயின் ஷாக்காக, பொண்டாட்டி வாசம் புருஷனுக்கு தெரியாதா, நான் வாங்கி கொடுத்த பெர்ஃப்யூம் தானே போட்டிருக்க, அதை வச்சுதான் கண்டுபிடிச்சேன், உனக்கு என்ன இப்ப இந்த பொண்ணை காப்பாத்தணும் அவ்வளவுதானே, சரி அவளை தூக்கு, நானே வழியை காட்டுறேன் போவோம் அப்படின்னு 3 பேரும் கிளம்புறாங்க. ஆனா லேடி காப்புக்கு பிறந்த குழந்தை இன்னமும் சென்டர்லயே தானே இருக்கு, அதை கூட்டிட்டு போகாம இருந்தா எப்படி? சோ நீங்க 2 பேரும் போட்டுக்கிட்ட போங்க, நான் குழந்தைய கூட்டிட்டு வரேன்னு ஹீரோயின் குழந்தைய தூக்கிறதுக்கு மேல வரா. சென்டர்ல சும்மானாச்சிக்கு ஃபயர் அலாரம் அடிக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணி பரபரப்பை ஏற்படுத்தி அதை சாதகமா வச்சு ஹீரோயின் லேடி காப்போட குழந்தைய தூக்கிடுறா.
அடுத்து ஹீரோயின், ஹீரோ, லேடி காப் 3 பேரும் தப்பிச்சு போட் ஏற போறதுக்குள்ள சீஃப் டாக்டர் இவங்களை வந்து மடக்குறான். ஒரு பக்கம் ஹீரோவனை சமாளிச்சிட்டு இருக்காரு, இந்த பக்கம் ஹீரோயினும் லேடி காப்பும் போட் ஏறி போயிடலாம்னு பார்த்தா எந்த கத்தியால சடங்கு நடக்குமோ அந்த கத்தியோட அங்கிள் வந்து நின்னுறாங்க. ஏம்மா இவ்வளவு போராட்டம் பண்ணிட்டு இருக்க? ஆனா ஒண்ணுமா, உன்ன மாதிரி தைரியமான ஒரு பொண்ணு தான் ட்ரோ இனத்தோட பையனுக்கு அம்மாவா இருக்கணும், அதுக்கான முழு தகுதியும் உனக்கு இருக்கு. உனக்கும் கூட தாயாகணும்னு ரொம்ப நாள் ஆசை இல்ல? கண்ணு முன்னால குழந்தை இருக்கு, குழந்தைய பெத்த பாடி இதுக்கப்புறம் நமக்கு தேவையில்ல. 9 நாள் ஆயிடுச்சு, குழந்தைக்கு முதல் தாய்ப்பாலையும் கொடுத்தாச்சு. பேசாம இந்த கத்திய புடி, நீயே உன் கையால லேடி காப்போட ஹார்ட்டை வெட்டி எடுத்து சடங்க முடிச்சிரு. அப்புறம் நீ, குழந்தை, ஹீரோ 3 பேரும் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு அங்கிள் ஒரு ஆஃபரை கொடுக்க ஹீரோயினும் கத்தியை எடுத்துடுறா. லேடி காப்போட இதயத்தை எடுக்க போற மாதிரி லேடி காப் மேல ஏறி உட்காந்து கத்தியையும் ஓங்குறா. ஆனா அங்கிள் எதிர்பார்த்த மாதிரி ஹீரோயின் குத்துறது லேடி காப் இல்ல, பின்னால நின்னுட்டு இருந்த அங்கிள். நல்லா ஆயுள் காலம் முடிஞ்ச ஆம மாதிரி இருந்துகிட்டு, பொண்ணுங்கடா உனக்கு அவ்வளவு இலக்காரமா போச்சா, குழந்தை பேக்கிற மிஷின் மாதிரி அவங்கள யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்கள நீ கொலை பண்ணுவியா, தக்காளி சாவுடான்னு அங்கிள் கூட போராட்டம் பண்ணி லாஸ்டா அங்கிள கொலை பண்ணிடுறா. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்க வந்த ஹீரோ, ஒன்னும் பிரச்சனை இல்லமா, நான் இருக்கேன்ல, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு ஹீரோயினை கட்டி பிடிச்சு சமாதானம் சொல்லிட்டு இருக்க. கடைசியா இன்ஸ்பெக்டருக்கு உண்மைலாம் தெரிஞ்சு ஏற்கனவே ஹீரோ வீட்டு தோட்டத்துல லாயர் பொண்டாட்டியோட பாடி கிடைச்சது இல்ல, அதே மாதிரி இன்னும் அங்க நிறைய பேரை புதைச்சிருக்கலாம் இல்லையா. சோ வீட்டு தோட்டத்தையே நோண்டி நொங்கெடுக்க எக்கச்சக்கமான பாடி கிடைக்குதுங்க. அதுலயும் ஒரு பாடி ஹீரோயினுக்கு இதே இடத்துல ZMJH போட்ட ஒரு மோதிரம் கிடைச்சது. அப்ப கூட ஜோ மெக்லாசின்ற ஒரு பொண்ணு கொலை பண்ணப்பட்டிருக்கலாம்னு ஹீரோயின் சந்தேகப்பட்டா இல்லையா, அவங்க பாடியும் ஒரு இடத்துல கிடைக்குது. ஒரு வழியா காலங்காலமா இங்க சடங்குக்காக நடந்துட்டு இருந்த கொலைகளை ஹீரோயின் தடுத்து நிறுத்த அதோட படத்தோட கதை முடியுது. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, எப்படி பண்ணிருக்கன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ, டடா, பாய்.